தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திக்கு நண்பர்கள வணக்கங்கள். 2026 ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த சனி ராகு கேதுடைய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் ராகு மாய கிரகத்தோட இணைவில் இந்த சுக்கிர பகவான் வந்து இணைய போகிறார். இப்போ இந்த ராகு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாய கிரகம். அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய செயல்பாடை பொறுத்து அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுங்கிறது ஆடம்பரம் விரும்பி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க, ஒரு மண்மனையோடு இருக்கிறாங்க, செல்வாக்கோடு இருக்கிறாங்க, வளர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் வந்து அந்த ராசிக்கு நல்லா இருந்தது நல்லா இருக்கும். அது இப்போ கும்பராசியில் வந்து அமர்றது அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு. உங்கள் ராசியை விட்டு 2வது வீட்டுக்கு போகிறார். 2வது வீடுங்கிறது குடும்பம், தனம் ஸ்தானம். குடும்ப தனஸ்தானத்தில் வந்து 2வது வீட்டில் ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு, ராகுட இணையக்கூடிய சுக்கிரன். அப்போ குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சில முக்கிய நிகழ்வுகளை வந்து கட்டாயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பத்தில் என்னங்க முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் சுபகாரியங்கள் கைகூடி வரலாம் ஒன்று. அதே மாதிரி வந்து வீட்டளவில் வந்து பார்த்திங்கன்னா மண்மனை பொன்பொருள் ஏதாவது ஒன்று தேடக்கூடிய சூழலை உருவாக்கலாம். ஃபேமிலியோட கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு பயணங்கள், கோயில் பயணம், சுற்றுலா பயணம் அல்லது குலதெய்வ வழிபாடு, இது மாதிரியான ஆலோசனைகள் வீட்டில் வந்து எல்லாம் சேர்ந்து கூட போய் பயணித்து பண்ணிட்டு வரலாம். அப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல் தான் இது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் வரக்கூடிய 5 பிப்ரவரி 2026 28 பிப்ரவரி 2026 கிட்டத்தட்ட 23 நாளுக்கான ஒரு டைம். அப்போ 23 நாளில் ஒரு சூழல்களை மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ தொழிலில் ஏதோ மாறுதல் இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார். பட் அந்த மிதுன ராசியில் 6ல் நின்று 9வது வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியை ராகுவையும் அந்த ஆல்மோஸ்ட் சுக்கிர பகவானையும் பார்க்கறதுனால, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீடு தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதிகப்படியான வருமானங்கள் வந்து வரக்கூடிய வழிகள் உருவாகலாம். ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு கடன்லேயே இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வகையில் சமாளிச்சுட்டே இருக்கீங்க, வரவுக்கும் செலவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நேரங்களில் வந்து கண்டிப்பாக வருமானங்கள் உயரக்கூடிய வழிகள் ஏற்படும். வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்டருக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு ஒருத்தருக்காக வந்து உழைக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட பணங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். அதே மாதிரி அந்த பணங்கள் வர்றது மட்டும் அல்லாமல் அதை வைத்து ஏதோ ஒன்று சேவிங்ஸ் பண்ணி ஒரு நல்ல முறையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஒரு பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுவீங்க. உங்களுடைய ஐடியாக்கள்லாம் நிறையா இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த ஐடியாலாம் நிறைய விரிவாக்கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுடைய ஐடியாக்கள் ஆல்மோஸ்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் பட் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழலுக்கு வர மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம நம்புகிற அளவுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொண்டு போகிற முடியாதது தான் ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. அந்த நிலை வந்து கரெக்டாக வர 5ஆம் தேதியிலேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து நல்ல ஒரு சூழல் இருக்குது. விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு சுக்கிர இணைவு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். இந்த விபரீத ராஜயோகம்னு என்ன அப்படின்னா திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுக்கான வாய்ப்பை நம்ம தேடி போனால் மட்டும் போதும், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி புதிய பிஸ்னஸ் தொடங்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஆல்ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தினீங்க, வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதெல்லாம் பயணித்து போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. நான் வந்து என்ன இல்லைங்க ஒரு ஃபீஸ்ஃபுல்லாகவே இருக்கணும், அலையவே கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அகலக்கால் வச்சு தான் ஆகணும். அந்த அகலக்கால் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரம், அதுக்காக தான் சொல்ல வருது. ஏன்னா எல்லா நேரமும் அகலக்கால் வச்சு நம்ம ஒரு காரியத்தை பண்ணிடக்கூடாது. ஒரு நல்லா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் முன்னே கால் எடுத்து வச்சா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தொழிலுக்காக கடன் வாங்குறது தப்பே கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ஆடம்பரத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. கடனுக்கு வட்டி கட்டுறது, வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த விஷயங்களுக்கு கூட இந்த ராகு சுக்கிரனை ஏற்படுத்தலாம். ஆனால் ராகு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தவறான பணங்கள் வரக்கூடிய வழிகளை உருவாக்கும். ஆனால் பட் குரு வந்து 9ஆம் வீடு பார்க்கக்கூடிய இந்த சூழலில் அந்த தவறான வழியில் இல்லாமல் நல்ல நேரு வழியிலேயே சம்பாதிக்கக்கூடிய வழியில் அவர் ஏற்படுத்துவார். அப்போ இதை பயன்படுத்திக்கங்க. கவனமாக இருங்க, கவனமாக இருந்து செயல்படுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டாம். வேலை மாறுதல் இந்த நேரம் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னா வேலை மாறுதல் 100க்கு 100% வேண்டாங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ இருக்கக்கூடிய வேலையிலே இருக்கிறது தான் நல்லது. வேலை மாறுதல் எப்போ பண்ணலாம்? 2026 மே மாதத்துக்கு மேலே வேலை மாறுதல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில் எந்த மாற்றங்களும் பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைக்காக ஏதாவது செய்யணும், பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சூழல் கருத்து வேறுபாடு இல்லாமல் பயணிக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்கெலாம் நம்ம நல்ல ஒரு பாணி உருவாக்குறதுக்கும் நல்ல உகந்த காலமாக இருந்தாலும் கூட ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறதுனால இந்த வீண் வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
தந்தை வழி தாய் வழி உறவுக்குள்ளே சில பகைகள் உருவாகலாம் அப்படிங்கிறனால யார்கிட்டனாலுமே வந்து உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் பண்ணால் போதும். அடுத்தவங்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை சொல்கிறதோ அல்லது உங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறதோ அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய காரணங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறதோ இல்லை இந்த நேரம் ஆகாத ஒன்று எதை பண்ணாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்பி ஏமாந்த சில காரியங்கள் ஏமாந்த பணங்கள் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அந்த பணங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் வெளிநாடு தொடர்புகள் ஏற்பட்டு நல்ல நிலைமையில் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஒரு விசாவுக்கான முயற்சி எடுக்கிறது அல்லது அங்கேருந்து கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம். பணம் இருக்குது, காசு இருக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லைங்க, ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களும் நிறைய பேர் பார்ப்போம். இந்த ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியத்தில் நிறைய சிக்கலை சந்திச்சிங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் அந்த ஆரோக்கிய தொந்தரவுலாம் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனம் சார்ந்த குழப்பங்கள் மனக்குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து வரும். பெற்றோர்களுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் அதிகரிக்கும் போது இந்த மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சகோதர வழி உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அன்புணி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்நிலைக்கு கட்டாயமாக அடைவீங்க. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் காத்துட்டு நல்ல முறையில் அதை பயன்படுத்துங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பலன்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஜாதக சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, ராகுடைய பலம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது. அப்போ இந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதகங்கள் அந்த யோகம் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா எப்போவா இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆயிடுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம், ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க. சிலர் திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையா அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பலன்களையும் திசாபுத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது, அதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இன்றைக்கி சுயஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது, கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது அல்லது லக்னம் தப்பாக இருக்குது, கேட்டால் வந்து டைம் தப்பாக இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சுய ஜாதக டீட்டெயிலாக கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்ததுன்னா ஆயுள் கால ஜாதகம்னு சொல்லி ஒரு 115 பக்கம் கொண்ட ஜாதகம் முதற்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடியவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தி என்ன, பிறப்பு யோக பலன்கள் என்ன, இப்போ என்ன செய்யலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறையில் கடைபிடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும். அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த ஜாதக ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.